உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எல்லா அரசியல் கட்சிகளும் கரூர்ல தான் கண் பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் செல்வாரா போகமாட்டாரா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆதவர்ஜுனா சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு கரூர்ல வந்து ஒரு கணக்கு இருக்கு, தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. ஆமா, அப்படியெல்லாம் வந்து ஒரு சவால் விட்டுருந்தாப்புல. ஆமா. இப்படியான சூழல்ல தான் திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நாங்க எப்படி போடுறோம் பாரு கட்டைய அப்படின்ற மாதிரி ஒரு மூவ் பண்ணாங்க. உச்ச நீதிமன்றத்துல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இங்க அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுக்கிறார். ஆமா, என்ன சொல்றாரு தெரியுமா? கரூருக்கு போக விடாம எதிர்க்கட்சியா இருக்கிற திமுக வந்து சதி பண்றாங்க, எங்களை போகவே விட மாட்டாங்க, குறுக்க வந்து விழுந்துடுறாங்க, எங்களால போகவே முடியல ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்களை வந்து போக விடல. இப்பவும் அவங்க வந்து நாங்க போக விடாம தடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. முதலமைச்சர் கரூருக்கு போறதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை? அப்படி போயிட்டா என்ன நடக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் முன் வச்சிருக்காரு. இப்படியான சூழல்ல தான் இந்த வழக்கு விசாரணையும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. ஆமால, இன்னைக்குதான் அந்த கேஸ் கூட கோர்ட்ல விசாரிச்சுன்னா என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாரு ஜட்ஜு? ஆமா, ஜட்ஜு வந்து கண்ணா பின்னான்னு வந்து திமுக வந்து திட்டி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னவா, என்ன பிரச்சனையா, அவருக்கு என்ன பிரச்சனையா? அவருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வழக்குல எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில நீங்க வந்து வழக்கை வந்து பதிவு பண்ணிருக்கீங்க? ஓகே. முதலமைச்சரை வந்து கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு என்ன அடிப்படையில நீங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அன்றைய காலகட்டத்துல இந்த கரூர் சம்பவத்தின் போது ஒரு குற்றவாளி பட்டியலே சேர்க்கப்படல. ஆமா. அதாவது அந்த குற்ற பத்திரிகையிலே அவர் பேர் இல்ல. பேர் இல்ல. அந்த காலகட்டத்துல திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து எஃப்ஐஆர்ல விஜய் அவர்கள் பேரை சேர்க்கணும்னா வந்து பேசியிருந்தாரு. அது அந்த சமயத்துல விவாத பொருளாச்சு. ஆனாலும் திமுக அந்த குற்றப்பத்திரிகையில அவர் பேரை சேர்க்கல. ஓகே. அதற்கு பிறகு சிபிஐக்கு போய் சிபிஐக்கு விசாரணைக்கு தான் அவர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ம், ம், ம். இப்படியான சூழல்ல ஏன் வந்து குற்றத்துல சம்பந்தப்படாத ஒரு நபரை வந்து கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தடை கேட்குறீங்க? இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணாபின்னு திட்டிட்டாங்க. கடைசியில என்னதான் ஆச்சு ஆர்எஸ் பாரதியுடைய வழக்கு? ஆர்எஸ் பாரதி வழக்கு அவ்வளவுதான் தூக்கி போட்டாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்கன்ற அளவுக்கு வாபஸ் வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஆமா, நான் விசாரணைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வழக்கை வந்து நாங்க தள்ளுபடி பண்றதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி திமுக தரப்பு சொல்ல, இந்த வழக்கை நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொல்லி கோர்ட் சொல்லி இந்த கேஸை முடிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு ஃபுல்லாவே கோர்ட்டு கேஸ்னு அது சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் அரசியல்ல பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. ஓகே. ஒரு பக்கம் வந்து முதலமைச்சருடைய அந்த கரூர் செல்றதுக்கான அந்த தடை சம்பந்தமான ஒரு வழக்கு பார்த்தோம். ம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஒரு முறைகேடு நடப்பதா ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கும் அதற்கும் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பதில் பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நாங்க வந்து அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குற முறைகேடு இது எதுவுமே எங்க அரசுல நடக்கல, எங்க ஆட்சியில நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட 5000 விண்ணப்பங்கள் வந்து ஆட்சியர் முன்னிலையில பெற்று அதை பரிசீலனை பண்ணி கிட்டத்தட்ட 8000 வழக்கறிஞர்களை வந்து நியமிச்சிருக்கோம். அந்த வழக்கறிஞர்கள் கூட 6 மாசம் தான் அவங்களுக்கான வேலிடிட்டி. அந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க எப்படிலாம் வேலை செய்யறாங்க, அவங்களுடைய திறன்லாம் என்னன்றதை பரிசோதிச்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்ட முடிவுக்கே வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, இந்த நியமனங்கள் எல்லாமே தற்காலிகமா தான் செய்யப்பட்டிருக்கு. நியமனம். நேற்று தான் வந்து அதற்கான ஜிஓவே போயிருக்கு. அதற்குள்ளாக வந்து இதுல வந்து முறைகேடு நடந்திருப்பதா சொல்லப்பட்டிருக்க தகவல் வந்து உண்மைக்கு புறம்பானது. ம். யார் லஞ்சம் வாங்கினாங்கன்னு டேட்டாவோட எங்களுக்கு கொடுங்க, நாங்க அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, ம். இன்னொரு ஆள் போயிட்டு கோர்ட்டு கதவை தட்டி இருக்கிறாராமே ஆமா, எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. அதுக்குள்ளவா? ஆமா, Okay. வேற வழி இல்லைல்ல. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி கரூர் போவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் நீடிச்சிச்சோ, அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸும் நீடிச்சிச்சு. இன்னொரு பக்கம் அவருடைய தம்பி அசோக்குமாருக்கும் சேர்த்து வந்து லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எங்க போனாலும் அண்ணன் தம்பியாவே போறாங்களே. ஆமா, இப்படியான சூழல்ல நேற்றைய தினம் அசோக்குமார் அவர்கள் வந்து ஒரு வழக்கு வந்துச்சு. லுக் அவுட் நோட்டீஸ் சம்பந்தமான ஒரு வழக்கு. ஆனா இந்த வழக்கு கிடையாது. அப்ப அது இது இல்ல. இல்ல. ஆ. செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சரா இருந்த காலகட்டத்துல அவர் வந்து வேலைக்காக பணம் வாங்கினார் அப்படின்ற ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்குலயும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த லுக் அவுட் நோட்டீஸ்ல இருந்து எனக்கு வந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அசோக்குமார் வந்து ஒரு வழக்கு அமலாக்கத்துறை கொடுத்த நோட்டீஸ்ல இருந்து எனக்கு விலக்கு வேணும்னு சொல்லி ஆமா. கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. ஆமா, அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் அமலாக்கத்துறையிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த குதிரை பேர சம்பந்தமான இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இதுல என்ன ரெண்டாவது கேஸா ஃபர்ஸ்ட் கேஸா? இது 2வது கேஸ், இப்போ போட்டிருக்க கேஸ். சரி. இந்த வழக்குலயும் இந்த முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி அசோக்குமார் கேட்டிருக்காரு. அதுக்கு என்னன்னா,
இது வந்து எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கா இருக்கு. அதனால வந்து எம்எல்ஏ, எம்பிக்களுக்கு எதிரான வழக்குகள் விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்துல தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றத்துக்கு அதை மாத்திருக்காங்க. இப்படியான சூழல்ல செந்தில் பாலாஜி இன்னைக்கு தன்னுடைய முன்ஜாமீன் மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி இவர் தான் லுக்கட் நோட்டீஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஆமா, அதனாலதான் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. இவர் எல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக முடியாதே. போகலாம்னே. சரி, ஓகே. என்ன அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா. சரி. ஆமா. 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒரு கைது நடவடிக்கை இருக்கா? அதை ஒட்டி தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற ஃபீல் இருக்குண்ணே. ஆமா. முதலமைச்சர் விஜய் கரூர் போகிற வரையுமே அந்த த்ரில் இருந்துகிட்டே இருக்கும். 10ஆம் தேதி வரையும் பார்ப்போம். கோர்ட்ல இருந்து முதல்வர் விஜய் வீட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தும் ஒரு நீதிமன்றம் சம்பந்தமான ஒரு தகவல். இது என்ன மேட்டர்னா வந்து முதல்வர் வந்து 2 இடத்துல தேர்தலில் போட்டிட்டார். ஒன்று திருச்சி, இன்னொன்று வந்து பெரம்பூர் தொகுதி. இந்த 2 தொகுதியிலையுமே வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுல அஃபிடவிட்ல வந்து அவருடைய சொத்து விவரம் வந்து வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அவர் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறாரு. அதனால அவருடைய வெற்றியை வந்து இல்லைன்னு சொல்லணும், நீக்கணும், தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் குதிரை பேரம், இன்னொரு பக்கம் கோர்ட்டு கேஸு, ஒரே பஞ்சாயத்தா தான் போயிட்டு இருக்கு. இதுல நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, முதல்வருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வாரத்துல உங்களுடைய பதில் எங்களுக்கு சொல்லுங்க, 3 வாரம் உங்களுக்கு காலக்கெடு அப்படின்னு சொல்லி முதல்வருடைய அலுவலகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, முதலமைச்சருக்கு மட்டும் இல்ல, ஏவா வேலு, ஆதவ அர்ஜுனா போன்றவர்களுக்கும் இப்படியான ஒரு நோட்டீஸ், இது சம்பந்தமான ஒரு வழக்குல அவங்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அது தொடர்பான விசாரணைகள்ல என்ன ஆகும், இவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். என்னென்ன இன்னைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு குண்டு தூக்கப்பட்டிருக்காரு. ஆமா, விசிகாவில் அதுதான் சஸ்பென்ஸா இருக்கு. இன்னைக்கு தலைவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றதா அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா நேற்றைக்கு வந்து வேற மாதிரி பேசியிருந்தாரு. வந்து திமுக கூட்டணியிலிருந்து நாங்க வெளியேறிட்டோம்னு திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சாரு. எங்க கட்சியிலிருந்து ஒருத்தரை இணைச்சதன் மூலம், பலாயிரக்கணக்கான பேரை இணைச்சதன் மூலம் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நாங்க வந்து தாவேகா கூட்டணியில அங்கம் வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு அந்த பல்ட்டி அடிச்சு பேசியிருக்காரு. திமுகவுடைய நட்பு வந்து இன்னும் தொடர்கிறது. அமைச்சரவையில் அங்கம் பெற்றுட்டோம் என்பதற்காகவே வந்து நாங்க தாவேகா கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதற்கு மாணிக்கம் தாகூர் ஓடி வந்து அப்படிலாம் வார்த்தைகள் எல்லாம் விளையாடக்கூடாது, அமைச்சரவையில் அங்கம் வகிச்சிட்டாலே அது வந்து கூட்டணி தான், தேர்தல் நேரத்துல தான் அந்த கூட்டணி எல்லாம், இப்ப வந்து ஆட்சிக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், நம்ம வந்து தாவேகா கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் வன்னியரசுக்கும் ஜர்க் ஆயிருச்சு. ஆகா, என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வந்து நாங்க வந்து பதிலடி கொடுப்போம், நாங்க 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கும் போது எங்களுக்கு வந்து அமைச்சரவையில வந்து இடம் கொடுத்துருக்கணும் திமுக, அப்பெல்லாம் அவங்க கொடுக்காம இப்போ வந்து எங்க மேல அவதூறு பரப்புறது சரியானதா இருக்காது, ஆராசாவை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ரூட் எடுத்து பேசிட்டாரு. எப்படியாவது திமுக பக்கம் விசிக தலைவர் திருமாவளவன் போயிடக்கூடாதுன்றதுல பல பேர் வந்து தீவிரமா இருக்காங்க, கண்காணிப்பா பார்த்துட்டு இருக்காங்க, அது சார்ந்த வந்து கருத்துக்களை உருக்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த நேரத்துலதான் விசிக தலைவருடைய கருத்து என்னதான், ஆக்சுவலா அவர் என்னதான் நினைக்கிறாரு அப்படின்றது தெரியல. நாளைக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது தெரிஞ்சிடும். ஆமா. மன்சூர், நீங்க என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? நம்ம படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா? சென்டர்ல என்ன, ஃபர்ஸ்ட் வேணா லாஸ்ட் வேணா பிரச்சனை இல்ல. ஆமா. ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காரல, நீங்க படிச்ச போது தாவேகா ஆட்சியில இல்ல, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் உங்க பள்ளிக்கு ஆய்வுக்கு வரல. வந்திருந்தா, ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு அரசு பள்ளிக்கு போய் அவங்க ஆய்வு நடத்துறேங்கிற பேர்ல அவங்கள ஆங்கிலத்துல பேச வச்சு அவங்க எடுத்த கிளாஸ் தான் சோசியல் மீடியாவில பெரிய வைரலா மாறி இருக்கு. குறிப்பா எங்க போனாலும் எதுக்கு வீடியோ கேமராவோட போறீங்க அப்படின்ற கேள்வியுமே சோசியல் மீடியால முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அமைச்சர் வந்து ஆய்வுக்கு போறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஆனா ஒரு எங்க போனாலும் கேமராமேனை கூப்பிட்டே போறது அப்படிங்கறத அங்க பிரச்சனையா மாறி இருக்கு. குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து காட்சிப்படுத்தி அவங்களுடைய நம்பிக்கையை கேள்விக்குறளாக்குறது அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்ப விவாத பொருளா மாறி இருக்கு. ஆனா அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்னன்னா வந்து ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய என்ன நீங்க கேள்வி பண்றீங்களே, இதே மாதிரி வந்து நாளை ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து ஆங்கிலம் பேசினா இப்படிதான் கேள்வி பண்ணுவீங்களா? அந்த தொகுதியுடைய அமைச்சராக, அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக எனக்கு அந்த ஸ்கூல் ஆய்வு பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அந்த குறைகளை வந்து அது துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கு, அதனால தான் நான் ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சென்டிமெண்டா இன்னொன்னு பேசியிருக்காங்க. நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி வந்து அவங்களோட நம்பிக்கையை சீர்குலைச்சிட்டேன், தன்னம்பிக்கையை சீர்குலைச்சிட்டேன்னு நீங்க பேசுறீங்க. நானுமே ஒரு அரசு பள்ளி மாணவி தான், நானுமே தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்.
எனக்குமே ஆங்கிலம் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆ. தினம்தோறும் கத்துட்டு இருக்கேன். என்ன வந்து நான் முன்னாடி பேசின ஆங்கிலத்த வந்து ட்ரால் பண்ணி நீங்க வீடியோ போடுறீங்க. ம். நாளைக்கு இது மாதிரி ஒரு அரசு பள்ளி மாணவி, இது என்ன மாரி ஒரு இடத்துக்கு வந்து ட்ரால் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆய்வு பண்ணேன். ஆ. அப்படின்ற மாரிலாம் அப்படியே ஒரு பூசி முழுகியிருக்காங்க. இருக்கிறாங்க. ஆனா ஆனா இதுக்கு பின்னால் எத்தனை பேருடைய கண்டனம் இருந்தது அப்படின்றதையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஆமா. ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதிமுக தரப்புல இருந்து கண்டனம், பயங்கர ட்ரோல். இது எல்லாத்துக்கும் பதிலாக தான் அவங்களுடைய இந்த பதிவு அமைஞ்சிருந்தது. ஆமா. என்னதான் அவங்க விளக்கம் குடுத்தாலும் வந்து அத சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களோ, இல்ல எதிர்க்கட்சியினரோ அத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல. ம். ஏன்னா, அந்த மாணவியோடைய ஃபோட்டோவோட, வீடியோவோட அது வெளிவந்தது தான் வந்து சர்ச்சையா மாறியிருக்கு. ம். அதற்கும் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் விளக்கம் குடுத்திருக்காங்க. என் கூட வந்தவங்க நான் யாரும் ரீல்ஸ் எடுக்கிறவங்கலாம் கிடையாது. மீடியா வந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்த சொல்லியிருக்காங்க. எங்க போனாலும் மீடியா வர்றாங்க. அந்த வகையில தான் ஆய்வு பண்ணும்போது மீடியா வந்து அத பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆனா அதற்கும் இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மீடியாக்கள் வந்தாலும் எந்த விஷயங்கள பதிவு பண்ணணும், எந்த விஷயங்கள வெளிப்படுத்தணும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்ற ம். ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க. இது தொடர்பான விவாதங்கள் தான் போயிட்டுருக்கு. திருமாவளவன் போன்றவர்கள்ட்டயோ, இல்ல அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்கள்ட்டயோ இந்த கருத்துக்கள்லாம் முன் வச்சு கேள்வி கேட்கும்போது, நிர்மல்குமார் வந்து தேவையான இடங்களுக்கு தான் ஆய்வுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அறிவுறுத்தியிருக்கோம். முதலமைச்சரோட அலுவலகத்திலேருந்து அறிவிப்பு போயிருக்கு. அத தாண்டி தொகுதியோடைய அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து ஆய்வுக்கு போயிருப்பாங்க. என்ன அடிப்படையில அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் திருமாவளவன் பார்த்தோம்னா, இது தொடர்பான விளக்கத்த வந்து நீங்க கீர்த்தனாட்ட கேட்டா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஜம்ப் ஆயிருக்காரு. ஓகே. வயநாடும், மண் சரிவும் பிரிக்க முடியாத ஒரு துயரமாவே மாறிக்கிட்டே இருக்கு. ஆமாண்ணே. வயநாட்டுல வந்து ஆனக்கம்பொயிலிருந்து மேப்பாடி போறதுக்கு ஒரு சுரங்க வழி பாதை அமைக்கிறாங்க. அந்த பணி நடந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து நிலச்சரிவு நடந்திருக்கு. காலையிலேயே ஒரு 3 பேர நிலச்சரிவுலேருந்து மீட்டிருக்காங்க. உயிரிழப்புகள் பத்தின இதுவரைக்கும் எந்த உறுதியான தகவல்கள் எதுவும் வரல. ஆனாலும் இந்த மண் சரிவு வந்து அரசு வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத மக்கள் தரப்புல இருந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, வயநாடுல இப்படியான ஒரு துயரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவுல வந்து ம். கனத்த மழை காரணமா அங்க 13 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மழைநீர் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் துயரமா எல்லா போயிட்டு இருக்கு. வகையிலும் இயற்கை வந்து கொடூரமான கோர முகத்த காமிச்சிட்டு இருக்கு ஆமா. அப்படின்றது தான் நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. முதல்வர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார். எழுதிட்டாரா? ஆமா. திமுக ஆட்சியில இருக்கும்போது நீங்க கடிதமா எழுதிக்கிட்டு இருக்கீங்களே! அப்படிலாம் சொல்லி விமர்சிச்சிருந்தாரு. ஆனா இப்ப எதுக்கு எழுதணுமோ அதுக்கு எழுதிதானே ஆகணும் அப்படின்னு நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. ஓகே. என்ன எழுதியிருக்காரு? என்ன மேட்டர்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர போறதா மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி என்ன மேட்டர்னா, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 7 கிலோ வரைக்கும் தான் அரிசி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னால என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ரேஷன் கார்டுக்கு 35 கிலோ வரைக்கும் அரிசி கொடுக்க முடியும். அதாவது ரேஷன் அட்டையில 2 பேர் இருந்தாலும், 3 பேர் இருந்தாலும், அந்த நபர்களுக்கு ஏத்தப்ப 20 கிலோ, 35 கிலோன்னு சொல்லி 2 செக்ஷனா குடுப்பாங்க. இப்ப அப்படி இல்லாம ஒரு நபருக்கு 7 கிலோ 7 கிலோ அப்படின்றது. அப்படின்னு மொத்தமா கொண்டு வராங்க. ஸோ இப்படி கொடுத்தோம்னா தமிழ்நாட்டு மக்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். தமிழ்நாடு மக்கள் வந்து அரிசிய தான் முதன்மை உணவாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுனால, இந்த திருத்தம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பரிந்துரையின்படி, முதல்வர் விஜய் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்துக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க, அந்த சட்ட திருத்தம் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் வருங்காலத்துல தான் பொறுத்து வந்து பார்க்கணும். ஆமா. இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு புதிய அறிமுகத்த வந்து குடுத்திருந்தாரு அவருடைய அறையில. ம். என்னன்னா, நெறைய பேர் வந்து புகார் குடுக்க வராங்க. அவங்கள வந்து காத்திருக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி, ஒரு புதுசா பெட்டிஷன் குடுக்குறதுக்கு ஒரு மிஷின வந்து தன்னுடைய அறைக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. ஆமா. அது பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேபோல ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு புதிய இன்னோவேஷன வந்து முன் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய புறநோயாளிகள் அ. மருத்துவர சந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும். அதுக்கான ஒரு ஆப்ப நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தெரியல. ஏன்னா, அடித்தட்டு மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. ம். ம். அவங்க எந்த அளவுக்கு இத ஆக்சஸ் பண்ண முடியும்? எல்லாருக்கும் அது தெரியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நெறை அதோடைய முதற்கட்ட சோதனை நாளையிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ஆரம்பிக்க போறதாவுமே சொல்லியிருக்கிறார்ல. ஆமா. இதனுடைய சோதனை முடிவுகளுக்கு அடிப்படையில வந்து நாங்க வந்து எல்லா மருத்துவமனைகள்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து அவசர சிகிச்சைக்காக வர்றவங்க, ம். அ பேர் தெரியாத நபர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து சிகிச்சையில வந்து எந்தவித தடங்கலும் இருக்காது. அது ஒரு பக்கம் சிகிச்சை வந்து நடக்கும். இது வந்து ஒரு அடுத்த கட்ட தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களுக்கு நம்ம இது உட்படுத்திக்கணும் அப்படின்ற அடிப்படையில இத நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. இதனால வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க சொல்றாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
அப்புறம் என்ன பாஜகல இருந்து போய் வீத லீடர்னு ஒரு அமைப்பை தொடங்கி நடத்துற அண்ணாமலை இந்த தாவேகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. ஆமா. வீத லீடர்ஸ்ல வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, அண்ணாமலையோட அடுத்த மூவ் என்ன அப்படின்னு எல்லாரும் எதிர்நோக்கி காத்திருக்காங்க. ஓகே. பொள்ளாச்சியில வர்ற 12ஆம் தேதி போதையில்லா பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க முதல் மாநாட்டை நடத்த போறாங்க. இங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பேச போறாரு, அவருடைய அரசியல் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இப்படியான சூழல்ல அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில அந்த அமைப்போட அறிமுக கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசின அண்ணாமலை அவர்கள் தாவேக அரசுக்கு 1 ஆண்டு காலம் வந்து அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது வந்து எல்லாமே இப்போ வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா திமுகலாம் 6 மாச காலம் தான் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேகாவும் எங்களுக்கான பொதுமான அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்த சூழல அண்ணாமலை 1 ஆண்டு காலம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் சாதாரண கவுன்சிலராக கூட இருந்ததில்ல. அவங்களோட பணிகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்படும். உண்மையிலேயே வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியா இருந்தா நான் வந்து ஒரு நாகரிகமான ஒரு குடிமகனாக அதை வரவேற்பேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவருடைய அரசியல் என்னவாக இருக்கு, யாரை எதிர்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலை 12 அன்று வீடு தெரிந்துடும் நினைக்கிறேன். ஆமா. நம்ம ஸ்டேட் நியூஸை விட இன்னொரு ஸ்டேட்டோட நியூஸ் வந்து பயங்கர ஹாட்டா இருக்குதுன்னா அது வெஸ்ட் பெங்கால் தான். ஆமா, ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல. மம்தா பானர்ஜி பக்கம் கட்சி போகுதா, இல்ல வந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் பக்கம் கட்சி போகுதா அப்படின்றது ஒரு பெரிய சஸ்பென்ஸாவே இருக்கு. இதுல அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. 2025 தேசிய குழு அமைப்புடைய பதவி காலம்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு மம்தா பானர்ஜி பதில் கொடுத்திருக்காங்க நேத்து. என்னன்னு கொடுத்திருக்காங்க? இல்ல 2027 வரைக்கும் வந்து கட்சிக்கு அமைப்பு செயலாளர்கள் அமைப்பு பொறுப்புகளுடைய பதவி காலம் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதிருப்தி எம்எல்ஏக்கெல்லாம் வெளியேறிட்டாங்கல்ல. 2026 எங்க கட்சியில இருந்து எங்க கட்சியுடைய தேர்தல் சின்னத்துல இருந்தா அவங்க போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதிருப்தியாகி வெளியே போனதுனால அவங்களுடைய பதவிகள்லாம் பறிக்கப்படணும், அவங்களுடைய வெற்றி வந்து இல்லாம ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுவுமே அங்க வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. கட்சியோட அமைப்பு நிர்வாகிகள் அவங்களுக்குலாம் வந்து 3 ஆண்டு காலம் பதவியா இருந்துச்சு. 2021 வந்து அதை 4 ஆண்டு காலமா மாற்றணும், 2026 அது 5 ஆண்டு காலமா மாற்றணும். சமீபத்துல வந்து 2022 தான் அந்த வந்து தேர்தல் நடந்துச்சு, கட்சிக்கான தேர்தல். அப்படி பார்த்தா 2027 வரையும் எங்களுக்கான பதவி காலம்ன்றது இருக்கு அப்படின்றதான் மம்தா பானர்ஜி அவர்களுடைய கருத்தா இருக்கு, அவங்களுடைய தரப்பு கருத்தா இருக்கு. அப்படியான சூழ்நிலை பார்த்தோம்னா இந்த தேர்தல், அதாவது இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலுக்கு அவங்களுக்கான அஃபிடவிட்ல வந்து மம்தா பானர்ஜி சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த சைனை வச்சுதான் இவங்க தேர்தலை போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அமைப்பு தேர்தலே செல்லாது, அமைப்பு ரீதியான பதவிகளே செல்லாது அப்படின்னு பார்த்தா இந்த தேர்தல் வெற்றியும் செல்லாது, இவங்க தேர்தலில் போட்டியிட்டதும் செல்லாது அப்படின்னு சொல்ற ஒரு வாதத்தை மம்தா பானர்ஜி தரப்பு வந்து இவங்கள்ட்ட வச்சிருக்காங்க, தேர்தல் ஆணையத்திட்ட. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். அதுவும் சஸ்பென்ஸா இருக்கு. ஐரோப்பா 35 டிகிரி சூடு, நாம 45 டிகிரி சூடு. மாஸ்டர் சூடா ஒரு டீ. when you google your symptoms, கூகுள் பாவா உனக்கு கேன்சர் பாவா. ஃபியூச்சர் ஒய்ஃப், என்னடா இவ்வளவு பேரை லவ் பண்ணி வச்சிருக்க ப்ரோ? பின்ன நீ வர வரைக்கும் என்ன சும்மா இருப்பாங்களா? பொட்டுக்கடலை சட்னி வைக்க சொன்னதுக்கு ஸ்டிக்கர் போட்டா குங்குமம் போட்டான்னு கேட்டா எனக்கு ஒரு செகண்ட்ல அள்ளு விட்டுருச்சு. தாவேக அரசுக்கு 1 ஆண்டு காலம் அவகாசம் தர வேண்டும் அண்ணாமலை. எதுக்கு? அதுக்குள்ள உங்க கட்சியை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னா ஒரு நல்ல தமிழ் பேரா சொல்லுங்க ப்ரோ. என்ன எழுத்துல ஆரம்பிக்கணும்? ஜா ஹா ஹா சி சி சே சௌ ஹௌ. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? யாருக்கு நான் அவார்டு இன்னைக்கு? நம்ம அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தான். அரசு பள்ளிக்கு போய் தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுறாங்கிற பேர்ல ஒரு ஆய்வு நடத்தினாங்க இல்லையா, அவங்களுக்கு துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இதோட. நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.